சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்ப்பதற்காகத்தான் தங்கமே நான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்துள்ளேன். எனக்கு உன்னை பார்க்க வேண்டும், உனக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இன்னும் வெகுளியாகவே குழந்தை போலவே இருக்கிறாயே. எவ்வளவு வயதாகுகிறது, ஆனால் இன்னும் நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் உன்னை பற்றி என்று தெரிந்தும் தெரியாதது போலவே இருக்கிறாய். அது மட்டும் அல்லாமல் உன்னை பற்றி இவ்வளவு பேசுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடமும் நன்றாக பேசுகிறாய். உன்னை என்னால், தெய்வமாகிய என்னாலே உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உன்னுடைய குணம்தான் என்ன? சில நேரத்தில் கோபப்படுகிறாய், சில நேரத்தில் உன்னை யார் தொந்தரவு என்று நினைக்கிறார்களோ அவர்களிடமே போய் பேசுகிறாய். இதெல்லாம் நியாயமா? ஆனால் நான் என்று ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். அது என்னவென்று தெரிந்து கொண்டு இன்னும் அவர்களிடம் பேசலாமா இல்லை வேண்டாமா என்பதை நீயே முடிவெடுத்து கொள்ளம்மா. ஏனென்றால் நீ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாய். ஒரு நேரம் யாராவது உனக்கு சண்டை போட்டாயானால், யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் ஆனால், சாய் அவர்களை நீங்கள் முதலில் தண்டிங்கள் என்கின்றாய். தண்டித்த பிறகு ஏன் சாயி இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். நான் எதை எடுத்துக்கொள்வது? முதலில் ஒரு மனதாக இரு. பாவப்படுவது, அவன் ஏதாவது ஒரு தவறு செய்தால் உடனடியாக கோபப்படுவது எதற்கம்மா? அதனால் நீ ஒரு முடிவெடுத்தால் ஒரு முடிவாக இரு. என்னுடைய தங்கமே, நான் உனக்கு சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். உனக்கு நேராக உன்னுடைய பெயரையும், அதாவது உன்னுடைய உண்மையான பெயரையும், உனக்கு பின் வேறொரு பெயரையும் வைத்து ஒரு குடும்பமே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் வீட்டுக்கு நான் போகும் பொழுதுதானே தெரிந்தது. என்னை வணங்குகிறார்கள் என்று அவர்கள் வீட்டுக்கு போனேன். ஆனால் அங்கு இருக்கும் யாருமே நிச்சயமாக உனக்கு முன் நடிக்கிறார்களே தவிர யாரும் உனக்கு உண்மையாகவே இல்லை. அந்த அளவுக்கு உனக்கு நல்ல பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைக்கு நீ எப்பொழுதுமே எதையுமே மனதில் வைத்து கொண்டு இல்லாமல் நீ வீட்டில் பேசுவாய். என்னை அவன் அப்படி பேசிவிட்டான், நான் அன்பாகத்தானே பேசினேன், ஆனால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு என்னை எப்படி பேசுகிறார்கள் என்று. ஆனால் அதற்கெல்லாம் உனக்கு நேராகவே எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டு பின்னாடி போய் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? உன்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நாடகக்காரி. உன்னுடைய பெயர் அவர்கள் வைத்திருப்பது நாடகக்காரி. அதுவும் அந்த ஆணும் பெண்ணும் மிக மிக திறமைசாலி. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு நேராக நடித்துவிட்டு உனக்கு நேராகவும் அன்பாக பேசிவிட்டு பின்னாடி போய் அவள் நாடகக்காரி. உன்னுடைய பெயர் அவர்கள் வீட்டில் கூப்பிடுவதே நாடகக்காரி என்றுதான். அந்த அளவுக்கு உன்னுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் நீ யாரிடமும் நடிக்கவில்லை, எல்லோரிடமும் உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்று. யார் உன்னை சொன்னார்களோ நாடகக்காரி என்று, அவர்கள்தான் நாடகம் ஆடுகிறார்கள் மற்றவர்களுக்கு நேராக. நல்லவர்கள் போலவும் வீட்டில் போனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்துக்கொண்டு உண்மையான பெயரை எல்லாம் சொல்லாமல் அவர்கள் நடிப்பதை மற்றவனும் நடிக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா என்னுடைய பிள்ளையை பற்றி. நீ நடிக்கிறாயா, நடிக்கவில்லையா, மற்றவரிடம் உண்மையாக இருக்கிறாயா என்று நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் தங்கமே. அதனால்தான் யார் எது சொன்னாலும் பரவாயில்லை என்று நீ நினைக்கிறாய். அந்த அளவுக்கு நீ அன்புக்கு ஏங்கி நிற்கிறாய். அதனால்தான் யார் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் பரவாயில்லை, பேசட்டும் என்று விடுகிறாய். சில சமயத்தில் உனக்கு கோபங்கள் வந்தாலும் நிறைய நேரங்களில் நீ நிறைய நல்ல காரியத்தை மற்றவர்களுக்காக செய்யத்தான் நீ நினைக்கிறாய். புரிகிறதா? உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரிவதினால் மற்றவன் என்னிடம் உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஏன் உன்னை பற்றி நீயே என்னிடம் இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள், அவன் என்னிடம் இதை பேசுகிறான் பாருங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நான் எல்லா விஷயத்தையும் சரியாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் யார் யார் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே. உன்னுடைய முழு பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் நீ எப்படியெல்லாம் இருக்க போகிறாய், யார் என்ன செய்வார்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா விஷயத்திலும் இருந்து நான் காப்பாற்றுவேன். அதனால் பயமே வேண்டாம். இவன் உன்னை நாடகக்காரி என்று சொன்னால் என்ன? அவன்தான் நாடகத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறான். உனக்கு நேராக ஒன்றை பேசுகிறான், பின்பு உன்னை வேறொரு பேசுகிறான். அவனுக்கு வேறு யாராவது நிச்சயமாக பேர் வைப்பார்கள், அதுவும் காதில் வரும்.
அது என்ன? ஒரு பெயரை வைத்தால் இன்னொரு பெயரை வைத்து கூப்பிடுவது. நீ அன்புக்காக ஏங்குவதனால் எல்லோரிடமும் அன்பாகத்தான் பேசுவாய். யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள், யார் உனக்கு துரோகம் செய்கிறார்கள், யார் உன்னுடைய பாவத்தை கொட்டுகிறார்கள், எதுவுமே தெரியாது. அந்த நிமிஷம் யாராவது பேசினால் அந்த நிமிஷம் கத்துவாய், அதற்கு பிறகு மறந்து விடுவாய். ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படியல்ல. நீ நினைப்பது தவறு. உன்னை போலதான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது தவறு. உன்னை போலெல்லாம் யாரும் இங்கு இல்லை. அதுபோல அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுபவித்துக் கொள்கிறான். கடைசியில் என்ன சொல்கிறான்? எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, அவள்தான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்று. அந்த இடத்தில் நீ ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு ஒரு விசேஷத்திற்கு போயிருந்தால் நீ ஓரமாகத்தான் நிற்பாய், யாராவது ஏதாவது சொல்வார்களோ என்று. ஆனால் உன்னுடைய பெயர் நடுவில் வந்துவிடும். அவள்தான் இதை சொன்னாள், இதைதான் அவள்தான் எடுத்து போனாள் என்று வந்துவிடும். அதனால் எதையுமே நினைக்காதே. படைத்தவனுக்கு தெரியும் என்று விட்டுவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் பேர் வைத்தாலும் கவலைப்படாதே, உனக்கு பேர் வைக்கவில்லைனாலும் கவலைப்படாதே. அது மட்டுமல்ல, இதுமாரி பேசும் நபரிடமிருந்து ஒதுங்கு. இவங்களுடைய பாசமெல்லாம் தேவையே இல்லை. இவர்களுடைய உறவுகள்லாம் இருந்தால்தான் உறவா? உண்மையான ஒரே ஒரு உறவு இருந்தால் போதும். அதை மட்டும் நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய முழு நாட்களிலும் துணையாக இந்த சாய் இருப்பேன். இந்த சாய்க்கு நன்றாக தெரியும் உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும், யாரிடமிருந்து நல்லபடியாக தப்பித்து உன்னை வாழ வைக்க வேண்டும், சீரும் சிறப்புமான நல்ல நல்ல விஷயங்களை தர வேண்டும் என்பது இந்த சாய்க்கு நன்றாகவே தெரியும் என்பதனால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையாது. ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். இனிமேல் பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் இருக்காது. அமோகமான விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன், நான் உனக்காக எல்லாம் செய்வேன். எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் தான் பேசினாலும் எல்லா விஷயத்திற்கும் நானே ஒரு நல்ல தீர்வை தருவேன் என்று நம்புங்கள். நம்பினால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமை இருக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவேன் இந்த சாய். அதனால் பயமே வேண்டாம். அமோகமான எதிர்காலம் இருக்கிறது. யாரோ ஏதோ பேசுகிறான் என்பதற்காகலாம் கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் நானே உனக்கு துணை இருப்பேன். நம்பிக்கைதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உன் மீது உனக்கு. அதனால் கவலைப்படாதே. நானே உனக்கு துணை. சதா சர்வ காலமும் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைத்து எப்பொழுதும் இன்பத்தையே தருவேன். யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள் என்று நினைத்து கவலைப்படுவதை விட இந்த சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.